மெட்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்மளோட சேனல் நேம் பார்த்திங்கன்னா இசா கிராஃப்ட்டு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 சைட்டோட கிளாஸ் டோட்டலாக இதில் நம்மளுக்கு ஃபுல்லாக ஏற்றிருக்கோம். இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால்கனி ஒர்க்கில் நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து அதாவது கிளியர் கிளாஸ் இல்லாமல் நார்மலாக எங்களோட வீடியோ பார்த்திங்கன்னா டிசைன் போட்டிருப்போம். அவங்க வந்து ப்ராஸில் கேட்டிருந்தாங்க, நம்ம ப்ராஸ் போட்டு டிசைன் கொண்டு வந்தாச்சு. பால்கனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட நீளம் பார்த்திங்கன்னா 27 அடி. அது இல்லாமல் சைட்டில் வந்து நம்மளுக்கு படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்பைடல் ஒர்க்கு. ஒவ்வொரு வீடியோ அதாவது இந்த பில்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ இருக்கும். எங்களோட சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோ என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சைட்டில் ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டெட்டு ஃபிட்டிங், சைடு ஃபிட்டிங் ஃபுல்லாகவே கிளாஸ் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு அந்த ஷெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35 mm 50 mm இருக்குது. கஸ்டமர் 32 சாம்பிள் பீஸு காமிச்சோம். ஆனால் அவங்க வந்து 35 mm ஓகே அப்படின்ட்டாங்க. இன்ஜினியர்கிட்ட காமிச்சோம், பார்ட்டி கஸ்டமர்கிட்ட காமிச்சோம், 35 போதுன்ட்டாங்க. அதேமாதிரி நம்மளுக்கு 35 mm ஸ்டெட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம தூக்கிட்டு போகிற பால்கனி பார்த்திங்கன்னா இதோட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 அடி நீளம். அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் போட்டிருப்போம், 3 கிளாஸ் போட்டிருப்போம் இந்த நீளத்துக்கு. ஆனால் அவங்க கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஒரே கிளாஸாக தான் வேணும் கண்டிப்பாக அப்படி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரே கிளாஸாகவே ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா படிக்கட்டு கிளாஸ் நார்மலாக பார்த்திங்கன்னா உயரம் பார்த்திங்கன்னா 28 இன்ச்சு 25 இன்ச்சு தான் இருக்கும் படிக்கட்டில் வச்சா. நம்மளுக்கு இது சைடு ஃபிட்டிங்னால் இதோட உயரம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3.25 அடி. கிளாஸோட உயரம் மட்டும் பார்த்திங்கன்னா 3.25 அடி. அதனால் உயரமாக கொடுத்தாங்க. ஏன்னா படிக்கட்டுலேருந்து சைடே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி கிட்ட கீழே இறங்குது. இறக்குனா தான் நம்மளுக்கு அந்த ஸ்டெட்டு ஃபிட்டிங் நம்மளுக்கு கரெக்டாக முழுக்க முடியும். ஏன்னா ஓட்ட டயா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 mm டயா போடுவோம். நம்மளுக்கு 1 அடி கீழே இறக்குனா தான் அப்படி ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்கிஷ் எல்லாமே இருக்கும். இது வந்து 2வது பால்கனி. இது வந்து நீளம் 11 அடி இருக்கும் இதோட நீளம். பக்கத்தில் உள்ள பால்கனி இது 11 அடி இதோட நீளம் வந்துச்சு. கஸ்டமர் எல்லாமே வந்து ஒரே கிளாஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி பால்கனி மட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதே ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக அதே சைஸு கொடுத்தாச்சு. அது மாதிரி அதாவது இந்த வேலையோட இந்த பில்டிங்கோட வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் வேலை ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் என்னென்ன மெட்டீரியல் போட்டோம் இன்னும் டீட்டெயில் பைப்போட டீட்டெயில் ஒவ்வொரு டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்ம அதில் சொல்லுவோம். கிளாஸ் எல்லாமே 12 mm கிளாஸ் தான். ஃபுல்லாக திக்னஸ் பார்த்திங்கன்னா 12 mm கிளாஸ் தான். மேக்ஸிமம் 12 mm தான் போடுவோம். அதெல்லாம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெம்ப்ளேட் ஷீட் நம்ம ஆல்ரெடி எடுத்துருந்தோம். அந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் மறந்தாச்சு. நைட் டைம் வந்தால் அதை எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3வது சைட்டில் இதில் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சைட்டில் முடிச்சிட்டோம். கேட்டு போட்டிருக்கோம், படிக்கட்டு, எலிவேஷன், பால்கனி போட்டிருக்கோம். அதெல்லாம் மேலே வந்து நம்மளுக்கு மருகோலா சொல்லியிருந்தாங்க. இது கிளாஸ் வந்து நம்மளுக்கு மருகோலா கிளாஸு ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து 4 கிளாஸ் போட்டாச்சு. ஃபுல்லாகவே ஒர்க்கு ஒவ்வொன்றா எதுக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு எத்தனை ஒர்க்கு செய்கிறோம் அப்படிங்கிறக்காண்டி வீடியோ டோட்டலாக அப்படின்னு எடுத்து போட்டிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா எங்களோட வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோ என்ன செய்யுங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது இந்த வேலையில் ஏதாவது டவுட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம். டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வாய்ஸ் போட்டால் கூட போதும். நம்மளுக்கு ஏதாவது டீட்டெயில் நாங்கள் சொல்லுவோம். அந்த டோட்டலாக இப்போ பார்க்கக்கூடிய பில்டிங் எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அடுத்த வாரத்தில் டோட்டலாக ஃபினிஷிங் பண்ணி எல்லா வீடியோ நம்ம போட்டு விட்ருவோம். பார்ப்போம் அடுத்த வீடியோவில் காய்ஸ் பார்ப்போம். அது மாதிரி மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக MS பைப்பு. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேட்டு SS கேட்டு போட்டிருக்கோம், படிக்கட்டு போட்டிருக்கோம். டோட்டலாக ஒவ்வொரு வீடியோவும் கரெக்டாக அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நம்ம மெட்டீரியல் சொல்லிடுவோம்.